ஒரு புங்க மரத்தில் இரும்பு வலை ஒன்று சிக்கிருந்துச்சு. ரொம்ப நாளாக அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கார் அதை ஒட்டி நிப்பாட்டியிருப்பாங்க. காரை எடுத்தால் தான் அதை கட் பண்ண முடியும். இன்னைக்கு அந்த காரை எடுத்துட்டாங்க. சரி இதை கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நானும் நவீனும் வந்துட்டோம். வலை நல்ல அகலமான வலை தாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா மரம் வளர்ந்து ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அதோட ஒரு கொப்பு வந்து பிரிஞ்சது நல்லா பருமனாகி அந்த பட்டா வந்து உள்ள பதிஞ்சிருச்சு. கட் பண்ண ஆரம்பிச்சோடனே பக்கத்தில் ஒரு ஆட்டோக்கார் வந்துட்டாரு. பக்கத்தில் இருக்க ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு, ஐயா மரத்தில் இருக்க வலையை கட் பண்ணுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவர் வந்து இது கார்பரேஷன் வலை தான், கட் பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. வலை நல்லா உள்ள பதிஞ்சிருக்குங்க. அதில் பாதி மரத்துக்குள்ள வலையும் பட்டாவும் நல்லா பதிஞ்சு அந்த மரத்துக்குள்ளேயே போயிடுச்சு. இந்த தூரில் வந்து அவ்வளோவா இல்லை, இருந்தாலும் இப்போ கட் பண்ணிட்டோம்னா நல்லது. கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முதல் மேலே இருக்கிற ரிங்கை மட்டும் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெட்டினோம். வெட்டிட்டு இழுத்தா வரல. அப்புறம் ஒரே நட்டா மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த வெல்டு மெஸ்ஸு பட்டா எல்லாத்தையும் ஒரே மாதிரி நேராக வெட்டிட்டான். வெட்டி ஒரு வழியாக எடுத்தாச்சுங்க. இதே ஏரியாவில் பக்கத்தில் ஒரு பூவரச மரம் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த பூவரச மரத்தில் பார்த்தீங்கன்னா மரம் வந்து காற்றுக்கு சாயுது அப்படின்னு சொல்லிட்டு கயிறு வச்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அந்த கயிறு உள்ள நல்லா பதிஞ்சிருச்சு. கயிறு உள்ள பதிஞ்சு அதுக்கு மேலே தண்ணியே போகாத அளவுக்கு இறுக்கிருச்சு. கயிறு ஈஸியாக தான் இருக்கும்னு கட் பண்ணோம். ஆனால் கட் பண்ணி இழுத்தா அது ரொம்ப சிரமமாயிடுச்சுங்க. மரத்தை வச்சம்மா என்னப்பா பண்ணுறீங்க, என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க, எதனால என்கிட்ட சொல்லுங்க, அது மரம் நான் வச்ச மரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா இல்லைம்மா இந்த மாதிரி இருக்குது, கயிறு வந்து மரத்தை இறுக்கிட்டு இருக்கு, அதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க. ஆமாப்பா நானும் அதை பார்த்தேன், ஒன்றும் செய்யாதுன்னு நினச்சேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மரத்தை தான் காப்பாற்றுறோம் அப்படின்னோடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்களுக்கும் இந்த மரத்துக்கு கூண்டு வச்சு நிறைய செலவு பண்ணேன், அப்படியே நான் 2000 ரூபா வரைக்கும் இந்த ஒரு மரத்துக்கு செலவு பண்ணி இந்த மரத்தை வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல விஷயம். இப்போலாம் பூவரச மரம் நிறைய பார்க்க முடியறது இல்லைங்க. நவீன ஆனந்த் மாற்றி மாற்றி வெட்டுறாங்க, வெட்டி அதை இழுக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு ஆனந்த் அவரும் ஹெல்ப்புக்கு வந்திருந்தாரு. இந்த கயிறு உள்ள வந்து பதிஞ்சிருச்சு ஒரு பக்கம், மரத்தோட இன்னொரு பக்கத்துல வந்து கயிறு உள்ள பதிஞ்சனால இழுக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் கயிறை வெட்டி வெளியில உரிச்சு உள்ள கொஞ்சோண்டு கயிறு மட்டும் சிக்கி இருக்கு, அதோட அப்படியே வெட்டி எடுத்தாச்சுங்க.